ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வைஷாலியின் வியத்தகு வெற்றி. ஸோ சென்னையை சேர்ந்த இளம் செஸ் வீராங்கனை ஆர் வைஷாலி வந்து சைப்ரஸ் நாட்டில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் இவங்க வந்து பட்டம் வென்றிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா, உலக மகளிர் செஸ் சாம்பியன் பட்டத்திற்கான அந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பு சாம்பியனான சீனாவின் ஜி வென்ஜினுடன் விளையாடுவதற்காக இவர் வந்து தேர்வாகி இருக்கிறார். ஸோ இந்த வைஷாலி அப்படிங்கிறவங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆண்டு கேண்டிடேட்ஸ் போட்டியில் கோனரு ஹெம்பி வந்து 2வது இடம் பெற்றது தான் சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வைஷாலி அவர்கள் வந்து பட்டத்தை வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 17,744 கோடி ஒதுக்கீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஆக்டில் வந்து கவர் ஆகும். ஸோ 2005 ஆண்டில் தான் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஆக்ட் கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ரூரல் ஏரியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2009 ஆண்டு வந்து இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஆக்டா வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை வந்து அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வழங்கப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்காசிய போர் பதத்திட்டால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான அந்த நிதியை வந்து அந்த நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதுனால அதற்கான நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் குவாரண்டி திட்டத்தை வந்து விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற திட்டமா பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும் 2021. அதாவது விக்ஷித் பாரத் குவாரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின். ஸோ இந்த திட்டம் வந்து பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் வந்து 125 நாளாக அதிகரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதற்கான அந்த ஃபண்டு ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் 100% வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த திட்டத்தின்படி, அதாவது விபிஜி ராம்ஜி திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டு ஷேரிங் வந்து 60:40 அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். அதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90:10 அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணையாறு வழக்கில் தீர்ப்பாயம் அமைக்க 6 மாதம் அவகாசம் தேவை, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த தமிழ்நாடு கர்நாடகம் இடையே அந்த பெண்ணையாறு விவகாரம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான தீர்ப்பாயம் அமைக்க வந்து 6 மாத அவகாசம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 262 வந்து கவர் ஆகும். 262 என்ன சொல்லுது அப்படின்னா அந்த இரு மாநிலங்களிடையே அந்த ஒரு ஃபெடரலிசத்தை கூட்டாட்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாட்டர் ரிலேட்டடாக தண்ணீர் பகுப்பு தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இரு மாநிலங்களுக்கு இடையே வருமானால் அதை வந்து சரி செய்வதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பாராளுமன்றம் அதற்கான சட்டத்தை கொண்டு வந்து அதற்கான அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 262. ஸோ இதற்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து அதிகாரம் கிடையாது. பாராளுமன்றம் மட்டுமே அதற்கான அந்த சட்டங்களை வந்து இயற்றி அதற்கான அமைப்புகளை வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா 1956 ஆண்டு ரிவர் போர்டு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ரிவர் போர்டு ஆக்ட் கொண்டு வந்து ஸோ ரிவர் போர்ட்ஸ் வந்து நிறைய மாநிலங்களில் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ அந்த மாநிலங்களுக்கு இடையே அந்த பிரச்சனைகள் தண்ணீர் தொடர்பாக பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர் போர்ட்ஸ் வந்து ஒரு அட்வைசரி பாடியாக இருந்து அவங்களுக்கு அந்த அட்வைஸை வந்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து தீர்த்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபுனல்ஸ் வந்து ஏற்படுத்தலாம்.
இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரு மாநிலங்களையே தண்ணீர் தொடர்பான அந்த பிரச்சனைகள் வரும்போது தீர்ப்பாயங்களை வந்து பாராளுமன்றம் வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காவிரி அந்த பிரச்சனை தொடர்பாக கர்நாடகம், கேரளம், அதே மாதிரி தமிழ்நாடு கிடையாது அந்த பிரச்சனை வரும்போது 1990ஆம் ஆண்டுல காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனலை வந்து தீர்ப்பாயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ரிபுனல்ஸ்ல தீர்ப்பாயங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை வந்து பேசி தீர்த்து முடித்துக் கொள்வாங்க. ஸோ அதனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல். ஸோ இதை எகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ அப்பீலுக்கு வந்து போக முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ தற்சமயம் இந்த பெண்ணையாறு யார்கோல் கிராமத்திற்கு அருகே பெண்ணையாற்றின் அந்த கிளை நதியான மார்க்கண்டே நதியின் குறுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அணை கட்டிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே அந்த இந்த நதி தொடர்பாக பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதற்காக அந்த தீர்ப்பாயங்களை வந்து அமைக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா பாராளுமன்றம், பேசிஸ் ஆன் ஆர்டிகிள் 262. அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து அமைக்கப்படலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல வந்து வழக்கு தொடர்ந்து இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் 6 மாத அவகாசம் வந்து பாராளுமன்றம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு நிலைநிறுத்தப்படும் 5 ரஷ்ய போர் கப்பல்கள், 10 போர் விமானங்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 9 சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியா ரஷ்யா இடையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரஸ்பர தளவாட ஒப்பந்தத்திற்காக ரெலோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு உடன்படி அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தான் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 3000 ரஷ்ய இராணுவ வீரர்கள், அதே மாதிரி 5 ரஷ்ய போர் கப்பல்கள், 10 போர் விமானங்கள் வந்து 5 ஆண்டு காலம் இந்தியாவிலே அவங்க வந்து நிலைநிறுத்தப்படுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 3000 இராணுவ வீரர்கள், போர் கப்பல்கள், அதே மாதிரி போர் விமானங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து நிலைநிறுத்தப்படுவாங்க. ஸோ இந்த ரெலோஸ் அப்படின்ற ஒப்பந்தத்தின் படி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வேணா 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபர்தராக வேணா 2 நாடுகள் நினைத்து அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடனும் இதே மாதிரி அந்த தளவாடங்களை வந்து பரிமாற்றம் கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கும். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா லெமோவா.